திருச்சி உக்கிர காளியம்மன் கோவில் குட்டிக்குடி திருவிழா. 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு நேர்த்திக் கடனை பக்தர்கள் செலுத்தினர். திருச்சி தென்னூர் உக்கிர காளியம்மன் சந்தன கருப்பண்ணசாமி கோவில் பங்குனி தேர் திருவிழா கடந்த 1ஆம் தேதி இரவு காளி வட்டத்துடன் விழா தொடங்கப்பட்டு நேற்று சுத்த பூஜை அம்பாள் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை திருத்தேர், குட்டி குடித்தல், பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லுதல், கிடா வெட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. குட்டிக்குடி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெட்டப்பட்டு சாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. மஞ்சள் நீராட்டு விழாவை தொடர்ந்து சனிக்கிழமை அதிகாலை திருக்கோவிலுக்கு அம்மன் சென்றடையும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை அம்பாள் சிறப்பு பூஜை, சந்தன காப்பு அலங்காரம், அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற உள்ளது. விழாக்கான ஏற்பாடுகளை அர்ச்சகர் கண்ணன், மருளாளி பிரபாகரன், தலைவர் சொக்கலிங்கம், துணைத் தலைவர் ஜெகதீஸ்வரன், செயல் தலைவர் சண்முகம், செயலாளர் ஜெகதீஸ்வரன், பொருளாளர் நாட்டாமை சண்முகம், துணைத் தலைவர் ராஜா ஆகியோர் மற்றும் தெய்வீக மகாசபை நிர்வாகிகள் செய்திருந்தனர். திருச்சி மாவட்டம் தென்னூர் அருள்மிகு உக்கிரமாகாளியம்மன் சந்தனகருப்பண்ண சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பங்குனி தேர் திருவிழா 2025ஆம் ஆண்டு 1/4/2025 செவ்வாய்க்கிழமை இரவு காளிவட்டத்துடன் விழா தொடங்கப்பட்டது. நேற்று 2/4/2025 புதன்கிழமை சுத்த பூஜை அம்பாள் வீதி உலா நடைபெற்றது. இன்று 3/4/2025 வியாழக்கிழமை திருத்தேர், குட்டி குடித்தல், அருள்வாக்கு, கிடாய் வெட்டு நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக அம்பாளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக நாளை 4/4/2025 வெள்ளிக்கிழமை அம்பாள் பிடாரி மந்திலிருந்து மஞ்சள் நீராடுதல் நிகழ்ச்சியும், 5/4/2025 சனிக்கிழமை அதிகாலை அம்பாள் குடிபுகுதல் என சொல்லக்கூடிய திருக்கோவிலுக்கு சென்றடையும் நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடைபெற்று 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை அம்பாளுக்கு சிறப்புற அபிஷேகங்கள், சந்தனக்காப்பு அலங்காரம், சிறப்பு அலங்காரங்கள், ஆராதனைகள் நடைபெற்று அன்னதானங்கள் நடைபெற்று விழா அன்று இரவுடன் 6ஆம் தேதியுடன் திருவிழா நிகழ்ச்சி நிறைவுற இருக்கிறது. இதை